In part 3 of thermodynamics, we will see the thermodynamic process and the different types of thermodynamic process, and finally state function and path functions. State and path functions. Part 3 thermodynamics la process ங்கிறது என்ன, thermodynamic process அப்படின்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்கிறது என்ன, அதில் ஸ்டேட் அண்டு பாத் ஃபங்க்ஷன்கிறது என்ன அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு சப் டாபிக் இஸ் thermodynamic process. ப்ராசஸ்னாலே இனிமேல் thermodynamic ப்ராசஸ் தான் அர்த்தம். ஒரு ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சயின்டிஃபிக்காக thermodynamically எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸ்ங்கிறது என்னன்னு புரியும். ரொம்ப ஒரு சிம்பிள் ஐடியா தான் ப்ராசஸ்ங்கிறது. ஐஸ் இருக்குது, மெல்ட் ஆகுது, மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், இட்ஸ் எ thermodynamic ப்ராசஸ். வாட்டர் இருக்குது, வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர், பாய்லிங், இட்ஸ் எ thermodynamic ப்ராசஸ். சப்ளிமேஷன், ஒரு சாலிட் டைரெக்டாக வேப்பர் ஸ்டேட் போகிறது, சப்ளிமேஷன்ஸ், எல்லா சேஞ்சஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸாக இருக்குது, எல்லாமே ப்ராசஸ் தான். ஒரு கேஸ் இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது. ஒரு ராடு இருக்குது, அது ஹீட் பண்ணுறோம், இட் பிகம்ஸ் ஹாட், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஒரு ராடு, ஹாட் ராடு இருக்குது, அது கூல் பண்ணுறோம், டெம்பரேச்சர் குறையுது, எனர்ஜி குறையுது, எல்லாமே thermodynamic ப்ராசஸ் தான் ஜென்ரலாக. இதை தவிர நேச்சுரலாக பார்த்தோம்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுவும் thermodynamic ப்ராசஸ் தான். ரன்னிங் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர், ஆற்றுல தண்ணி ஓடுது, அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அதுவும் thermodynamic ப்ராசஸ் தான். ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ்லேருந்து வாட்டர் என்ன பண்ணுது, மேலேருந்து கீழே கொட்டுது, இந்த வாட்டர் ஃபால்ஸ் டவுன், அது கூட thermodynamic ப்ராசஸ் தான். இது எல்லாமே thermodynamic ப்ராசஸ் தான். இப்போ நமக்கு thermodynamic ப்ராசஸுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டிஃபைன் பண்ணணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு கேஸ் இருக்குது, கேஸ்னு சொன்னாலே அது ஒரு க்ளோஸ்டு வெசலாக இருக்கணும். ஸோ க்ளோஸ்டு வெசல், இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டோம்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த மூடி வந்து ஒரு பிஸ்டன். ஆக்சுவலாக இட் கேன் மூவ் அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ், மூவபிள் பிஸ்டன், மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்டன். அந்த பிஸ்டனுக்கு ஆக்சுவலாக வெயிட் கிடையாது, ஃப்ரிக்ஷன் கிடையாதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் எ மூவபிள் பிஸ்டன் which is weightless and frictionless. That vessel is enclosed a gas. இந்த கேஸுங்கிறது இங்கே கேஸ் எழுதுனோம்ல, இது ஒரு சிஸ்டம்ஸ், இது பவுண்டரி, இது சரௌண்டிங்ஸ். இப்போ நமக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி, நமக்கு சிஸ்டம் தெரியாத வழியே இந்த சிஸ்டத்தை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. கேஸு இருக்குது, அவ்வளோதான். மற்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, டிஃபைனிங் சிஸ்டம் இஸ் டிஃபரெண்ட். ஒரு சிஸ்டத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஸ்டத்தில் என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது, வாட்ஸ் த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், வாட் இஸ் ப்ரெசன்ட், ஹவு மச் இட் இஸ் ப்ரெசன்ட், எவ்வளோ இருக்குது, அதோட மாஸ் என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸா, கிராம் இல்லையா, கிலோகிராம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட சொல்லி ஆகணும். அது கேஸாக இருக்குன்னு என்ன சொல்லணும், கட்டாயமாக அதோட வால்யூம் என்ன, ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்னால்தான் அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும், டிஃபைன் ஆகும். அந்த சிஸ்டத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த சிஸ்டத்தோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ வால்யூம் சொன்னால் தான் முடிவு பண்ணணும். இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸை முடிவு பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம 1 = 1 அப்படின்னு எடுத்துக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் n = 1ன்னு எடுத்தோம்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸில் அந்த கேஸில் வந்து சேஞ்ச் இருக்காது, ஏன்னா க்ளோஸ்டு வெசல். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் 1. அடுத்ததாக ஒரு கேஸை சொன்னோம்னா அதோட டெம்பரேச்சர் என்ன, ப்ரெஷர் என்ன, வால்யூம் என்ன அப்படி சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்து T1 அப்படின்னு வச்சுக்கலாம், இது T1 அப்படின்னு வச்சுக்கலாம். T1 மேபி 40 டிகிரி, எனி டெம்பரேச்சர். இதே கேஸோட ப்ரெஷர் P1 வச்சுக்கலாம், இதே கேஸோட வால்யூம் V1 வச்சுக்கலாம். T1 is the temperature of the gas, P1 is the pressure of the gas, V1 is the volume of the gas. இப்போ கேஸஸ் எவ்வளோ இருக்குது, 1 mol இருக்குது. அதோட டெம்பரேச்சர் என்ன T1, ப்ரெஷர் என்ன P1, வால்யூம் என்ன V1.
இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும் இந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், இந்த 3 ப்ராப்பர்ட்டி, இந்த 3மே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸை சொல்கிறோம்னா அந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஒரு பேர் உண்டு, ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு ஒரு பேர் உண்டு. ஏன் ஸ்டேட் வேரியபிள்ஸ் பேர் உண்டு அப்படின்னா, இப்போ 40 டிகிரியில் இருக்குது, நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணலாம், 41 போகலாம், 45 போகலாம். ஸோ ஐ கேன் வேரி தி டெம்பரேச்சர், ஸோ இட்ஸ் எ வேரியபிள். ஐ கேன் வேரி தி ப்ரெஷர் அண்ட் சிமிலர்லி ஐ கேன் வேரி தி வால்யூம். அதனால் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம்லாம் ஜென்ரலாக தே ஆர் கால்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு பேர் அல்லது வேரியபிள்ஸ்னு பேர். பிகாஸ் தேர் வேல்யூஸ் கேன் பி சேஞ்ச்டு, வேரியட். இப்போ நமக்கு T1, P1, V1ங்கிறது அந்த வேல்யூஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டது அப்படின்னாலே அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் ஃபிக்ஸ் ஆகிடுது. எப்போ இந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் T1, ப்ரெஷர் P1, V1 இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுதோ அப்போ இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் டிஃபைன் ஆகிடுது, ஸ்டேட் தெரிஞ்சு போயிடுது. அதை நம்ம இனிஷியல் ஸ்டேட் அல்லது ஸ்டேட் 1 அல்லது ஸ்டேட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இனிஷியல் ஸ்டேட் அல்லது ஸ்டேட் 1 அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்தோட இனிஷியல் டெம்பரேச்சர் T1, இனிஷியல் ப்ரெஷர் P1 அண்ட் இனிஷியல் வால்யூம் V1 இதை குறிக்குது. இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் டிஃபைன் ஆகுது. இந்த ஸ்டேட்டை பற்றி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கிறோம், அந்த சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை முடிவு பண்ணக்கூடியது இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான். இந்த வேரியபிள்ஸாக இருந்தாலும் இப்போ அதுக்கு T1 அப்புறம் ஒரு மதிப்பும் P1ங்கிற ஒரு வேல்யூவும் V1ங்கிற வேல்யூ இருக்கிறதுனால இதுக்கு பேர் இந்த சிஸ்டத்தோட இனிஷியல் ஸ்டேட்டுன்னு பேர். அல்லது we say that the system is in the initial state of T1, P1 and V1. The system is initial state of T1, P1 and V1. இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதோட இனிஷியல் ஸ்டேட் அல்லது ஸ்டேட்டை முடிவு பண்ணிட்டோம். அந்த முடிவு பண்ணுறதுக்கு காரணமே அதோட டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், இதோட வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் தெரிஞ்சவொடனே என்ன ஆகுது, அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எதில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த வேரியபிள்ஸில் டெம்பரேச்சர் மாற்ற முடியுமா, மாற்ற முடியும். ப்ரெஷரை மாற்ற முடியும், வால்யூம் மாற்ற முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மாற்றுறோம் அப்படின்னாலே அப்போ என்ன ஆகிடும், இந்த டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு போகுது. அதனால் ப்ரெஷர் P1லேருந்து P2க்கு போகுது, வால்யூம் V1லேருந்து V2க்கு போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ அந்த சிஸ்டம் அங்கேயே பத்திரமா இருக்குது, சேஃபாக இருக்குது. அதில் ஒன்றும் சேஞ்சு கிடையாது. அது என்ன கேஸ் எடுத்தோம் அதே கேஸ் அங்கேயே இருக்குது, எவ்வளோ பொருள் எடுத்தோம் அது அங்கேயே இருக்குது. ஆனால் அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் மாறி போச்சு, இனிஷியல் ப்ரெஷர் மாறி போச்சு, இனிஷியல் வால்யூம் மாறி போச்சுன்னா இப்போ என்ன மாறி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் தான் மாறி இருக்குது. ஏன்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ் மாறிச்சுன்னா என்ன மாறும், ஸ்டேட் மாறும். அப்போ இந்த சிஸ்டம் என்னாச்சு, பழைய ஸ்டேட்லேருந்து ஒரு புது ஸ்டேட்டுக்கு வந்துடுது. பழைய ஸ்டேட்டுங்கிறது இனிஷியல் ஸ்டேட். அப்போ இந்த புது ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணலாம், ஃபைனல் ஸ்டேட்னு பேர். இதுக்கு என்ன பேர், ஃபைனல் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் அல்லது ஸ்டேட் 2 அல்லது ஸ்டேட் 2. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேரியபிள்ஸில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி அதனால் இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட்டை மாற்றணும்னா இதுக்கு ப்ராசஸ்னு பேர். அப்போ இப்போ இது ஒரு ப்ராசஸ். இது இந்த ப்ராசஸில் என்ன சேஞ்ச் நடக்குது, இந்த சிஸ்டம் மாறி இருக்கா, நம்ம சிஸ்டம் மாறல. என்ன மாறி இருக்குது, இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் மாறி இருக்குது. இந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் ஏன் மாறி இருக்குது, ஸ்டேட் வேரியபிள்ஸ் மாறி இருக்குது. இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸு எது, இனிஷியல் ஸ்டேட்டில் T1, P1, V1, ஃபைனல் ஸ்டேட்டில் அது T2, P2 and V2. அப்போ இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் மாறினதுனால ஸ்டேட் மாறி இருக்குது. இந்த ஸ்டேட் மாறுறது ஒரு ப்ராசஸ்னு பேர். அப்போ இங்கேருந்து நாங்கள் போயிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு என்ன பேர், டிடி ப்ராசஸ்னு பேர். அதுக்கு பேர் டிடி ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னு பேர். இப்போ நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸை டிஃபைன் பண்ணலாம். எப்படி, இந்த சிஸ்டம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம மாற்றிருக்கோம். எப்படி மாற்றிருக்கோம், அதோட வேரியபிள்ஸில் சில மாற்றத்தை ஏற்படுத்தணும். மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சு, அதில் ஒரு வேரியபிளை மாற்றினாலும் இந்த மாதிரி ஒரு
ஸ்டேட் மாறி போடும். 2 வேரியபிளை மாற்றினாலும் இந்த ஸ்டேட் மாறி போடும். 3 மாற்றினாலும் அந்த ஸ்டேட் மாறி போடும். எத்தனை மாற்றணும் அவசியம் கிடையாது. அதனால் இந்த வேரியபிள்ஸில் 1 or more வேரியபிள்ஸ் அல்லது 1 or all the வேரியபிள்ஸ் அதை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த சிஸ்டம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு ப்ராசஸ்னு பேர். A process is defined as bringing a system from one state to another state, bringing a system from one state to another state by changing one of the variables or all the variables. ஒரு சிஸ்டம் இருக்குது, அதோட வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த வேரியபிள்ஸில் ஒன்று அல்லது எல்லா வேரியபிள்ஸும் நம்ம மாற்றுறதுனால அந்த சிஸ்டத்தை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றினோம்னா அது தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னு பேர். ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் பிரிங்கிங் ஏ சிஸ்டம் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஹவு? பை சேஞ்சிங் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் ஆல் தி வேரியபிள்ஸ். இதுதான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னு பேர். தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ங்கிறது என்ன பார்த்துருக்கோம்? A process involves bringing a system from one state to another state by changing one or all the variables of the systems. அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ்க்கு சில கிளாசிஃபிகேஷன் இருக்குது. Any process can be classified in 2 different methods. The first method, the classification is based on whether the process is reversible or irreversible. There are 2 different alternative path, P-A-T-H, path. அந்த டிஃப்ரெண்ட் பாத் அதை பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இன்னொரு கிளாசிஃபிகேஷன் டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் விச் இஸ் இம்போஸ்ட். சில கண்டிஷனை நம்ம இம்போஸ் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நமக்கு 2 கிளாசிஃபிகேஷனில் the ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் இஸ் reversible process and irreversible process. தெர்மோடைனமிக்கலாக அல்லது சயின்டிஃபிக்காக நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் டெஃபினிஷன் கொடுக்கணும்னா ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ரிவர்சபிள் ப்ராசஸை, அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ரிவர்சிபிள்ங்கிறது சாதாரண மீனிங் கிடையாதுங்க. தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ ஹியர் த ரிவர்சிபிள் மீன்ஸ் தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள். த்ரூ அவுட் தெர்மோடைனமிக்ஸ் எங்கே அந்த ரிவர்சிபிள் வார்த்தை போட்டாலும் தெர்மோடைனமிக்கலி ரிவர்சிபிள் அப்படின்னு ஒரு மீனிங் உண்டு, வேறு மீனிங் எடுக்கக்கூடாது. ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட் 1 இருக்குது, இனிஷியல் ஸ்டேட். ஸ்டேட் 2 இருக்குது, அது ஃபைனல் ஸ்டேட்டாக வச்சுக்கோ. ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு வந்து ஒரு சிஸ்டம் மூவ் ஆகிருக்குது. ஸோ இட்ஸ் எ ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸில் என்ன இருக்குது? தி சிஸ்டம் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் 1 to 2. 1 இஸ் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் 2 இஸ் தி ஃபைனல் ஸ்டேட். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் டெஃபினட்டாக அதோடய ப்ராப்பர்ட்டிஸில் நிச்சயம் சேஞ்சஸ் இருந்திருக்கும். இது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் அந்த சிஸ்டத்தோட சில ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆனால் தான் அது ஒரு ப்ராசஸ். சேஞ்ச் ஆகலை, அப்படியே பழைய வேல்யூஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அது ப்ராசஸே கிடையாது. ஸோ ப்ராசஸ் மீன்ஸ் தெர் மஸ்ட் பி சேஞ்ச் இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே ஏதோ சம் ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபார்வர்ட் ப்ராசஸ்னு பேர். இப்போ சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இல்லை, இங்கே இருக்குது, ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஃபைனல் ஸ்டேட்டில் என்ன பண்ணுது? திரும்ப மறுபடியும் அது எனக்கு என்ன நோக்கிறோம், இங்கே இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நான் திரும்ப வரணும் அந்த ப்ராசஸ். திஸ் இஸ் கால்ட் ரிவர்ஸ் டைரெக்ஷன்ஸ். என்ன பேர் இதுக்கு? ரிவர்ஸ் டைரெக்ஷன்னு பேர். ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷன் எனக்கு
ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2 போச்சு, ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ஸ்டேட் 2லேருந்து ஸ்டேட் 1 வந்துச்சு. இது நமக்கு தெரியுது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி. இந்த 2 ஸ்டெப்பில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்வர்டு, இது செகண்ட் ஸ்டெப் ரிவர்ஸ். இந்த 2 ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மாறிச்சு, எவ்வளோ மாறிச்சு, அது எல்லாமே இந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் இந்த ரிட்டர்ன் ஆகும்போது ஃபைனல் ஸ்டேட் 2 அப்படி இருந்து இனிஷியல் ஸ்டேட் 1க்கு வரப்போகுது. அங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மாறிச்சு, எப்படி மாறிச்சு, எல்லாம் இங்கே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மாறும். இந்த ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தட் இஸ் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்துச்சோ இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அது ரிவர்சல் ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஃபார்வர்ட் ப்ராசஸ் as well as the reverse process possible அப்படின்னு சொன்னோம்னா அது ரிவர்சல் ப்ராசஸ். இந்த ரிவர்சல் ப்ராசஸ்க்கு நமக்கு இந்த மீனிங் கொடுத்தோம்னா அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இதை விட நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மீனிங் இருக்கான்னா இருக்குது. அதை சொன்னோம்னா நமக்கு ரிவர்சல் ப்ராசஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். Thermodynamically, reversal process means a process which takes place or which proceeds infinitesimally slowly. அதோட ஸ்பீடு சொல்கிறோம், infinitesimally slowly, infinite. Infinitesimally slowly means very 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 slowly. ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த ரிவர்சல் ப்ராசஸ் தான் இருக்க முடியும். ஏன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷன் என்ன சேஞ்சஸ் நடந்ததோ அதெல்லாம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கணும். அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளவு வேகமாக போகணும் அப்படின்னா மெதுவாக போகணும், மிக மெதுவாக போகணும், மிக மிக மெதுவாக போகணும். அதான் ஒரே வார்த்தையில் கொடுத்துட்றாங்க, இன்ஃபினிட்டிசிமலி ஸ்லோலி. அவ்வளோ ஸ்லோவாக போகணும். இன்ஃபினிட்டிசிமலி ஸ்லோலி அப்படி போகணும், முள்ள போகணும் அப்படின்னாலே அது எடுத்துக்கூடிய டைம் ஃபைனைட்டாக இருக்குது. இன்ஃபினிட் மீன்ஸ் வி கேனாட் கால்குலேட் இட். அவ்வளோ டைம் எடுத்துக்கும். அவ்வளோ மெதுவாக போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ரிவர்சபிள் ப்ராசஸ்னு பேர். ஸோ ரிவர்சல் ப்ராசஸில் நமக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷன் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். அதோட முக்கியமானது சிம்பிளான ஒரு ஐடியா, எனி ரிவர்சல் ப்ராசஸ் ஷுட் டேக் பிளேஸ் இன்ஃபினிட்டிசிமலி ஸ்லோலி. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி மெதுவாக போச்சு அப்படின்னா அது ரிவர்சல் ப்ராசஸ். இந்த மாதிரி மெதுவாக போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டோம்னா, தி சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் அட் ஈக்குலிபிரியம். The system and the surroundings are always at equilibrium. சிஸ்டமும் சரௌண்டிங்ஸும் ஈக்குவலிபிரியத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரிவர்சல் ப்ராசஸ்க்காச்சும் எக்ஸாம்பிள் உண்டான்னா கிடையாது. ஏன்னா இந்த ரிவர்சல் ப்ராசஸே ஒரு ஐடியல் ப்ராசஸ் தான். ஐடியல் ப்ராசஸ், இமேஜினரி ப்ராசஸ். It will not occur in practice. ப்ராக்டிக்கலாக நம்ம கண்டக்ட் பண்ண முடியாது. இப்போ நீ ஏதை படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறையா மீனிங் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஐடியல் கண்டிஷனில் அந்த ப்ராசஸ் ரிவர்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண பிறகு அந்த சிஸ்டம் ஐடியல் இல்லை நான் ஐடியல் இருக்குன்னா அங்கே அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம முதல்ல அந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் அசியூம் பண்ணி அதோட பிஹேவியர் படித்தாகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஐடியலாக இருந்தால் கூட இமேஜினரி ப்ராசஸாக இருந்தால் கூட நமக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ண போகிறோம். தெர்மோடைனமிக்ஸில் எல்லா ஈக்குவேஷனும் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் தட் த ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள். ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். அதனால் ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ்ங்கிறது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரெக்ஷன்ஸ் ரெண்டுமே நடக்கக்கூடியது. ஃபார்வர்ட் டைரெக்ஷன் இருக்கும், ரிவர்ஸ் டைரெக்ஷன் இருக்கும். ஃபார்வர்ட் டைரெக்ஷன் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு இது எல்லாமே ரிவர்ஸ் டைரெக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போ நமக்கு அது மாதிரி போகிறதுனால என்ன
condition அப்படின்னா the process should take place or proceeds infinitesimally slowly, very very slowly. It takes how much time? Infinite time. The system and the surroundings are always at equilibrium. அப்போ தான் இந்த மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்க முடியும். மூணாவதான், இட்ஸ் an ideal process or imaginary process which does not take place in practice. ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியாது. அப்போ ரெண்டு டைரெக்ஷன் நடக்கக்கூடியது தெரியுது நமக்கு. ரொம்ப ரொம்ப மெதுவாக போகணும், சிஸ்டமும் சரௌண்டிங்ஸும் ஈக்குவலிபிரியத்தில் இருக்கணும். இது ஒரு ஐடியல் ப்ராசஸ் தான். இந்த கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரிவர்சல் ப்ராசஸ்னு பேர். இர்ரிவர்சல் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்ல வேண்டியது தான். அதாவது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போவோம், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பார்த்தோம்னா அந்த ப்ராசஸ் நடக்காது. ஸோ ரிவர்சல் ப்ராசஸ் ப்ரொசீட்ஸ் இன் போத் டைரெக்ஷன்ஸ். irreversible process proceeds only one direction. ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மட்டும் இருக்கும், ரிவர்ஸ் டைரெக்ஷன் அது நடக்காது. அப்போ டைரெக்ஷனே நமக்கு மாறி போடுது, ஒரு டைரெக்ஷன் தான். அதனால தான் irreversible பேர். திரும்பி வர முடியாது. ரிவர்சிபிள் இங்கே திரும்பி வரும். ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் போயிட்டு ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் திரும்பி வர முடியும். அங்கே இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் போகுது, ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட் வர முடியுமா? முடியாது, திரும்ப முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள், தி அதர் இஸ் கால்ட் irreversible. வேறு டிஃபரன்ஸ் இருக்க முடியும். எந்த ஒரு ப்ராசஸ் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோலி போதோ அப்போ தான் அது ரிவர்சிபிள். அப்படின்னா ஒரு irreversible ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நடக்காது, அவ்வளோதான். இட் டஸ் நாட் ப்ரொசீட் infinitesimally slowly but it proceeds fastly. கொஞ்சம் வேகமாக தான் நடக்கும், ஃபாஸ்ட்லி. ஸோ அது ரொம்ப ஸ்லோவாக போக முடியாது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், ஃபாஸ்ட்லி. அப்போ அந்த ஸ்பீட்லேயே கூட டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப ரொம்ப மெதுவாக போகணும், அது கொஞ்சம் வேகமாக போகலாம். இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்ஸும் ஈக்குவலிபிரியத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆர் அட் ஈக்குவலிபிரியம் இருந்துச்சு. ஆனால் இங்கே சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸ்க்கும் இடையில் ஈக்குவலிபிரியம் இருக்காது. இது ஒரு ஐடியல் ப்ராசஸ் சொன்னோம், இது உண்மையிலேயே ரியல் ப்ராசஸ் தான். ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible, ரியல் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம், இதுக்கு எக்ஸாம்பிளே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் an ஐடியல் ப்ராசஸ். ஸோ irreversible ப்ராசஸ் நமக்கு வேண்டியது தி ப்ராசஸ் proceeds in only one directions, forward direction but not in the reverse direction. It proceeds fastly, not infinitesimally slowly. The system, the surroundings are not at equilibrium. And the example for irreversible process is all natural process, running of water in a river. ஆற்றுல தண்ணி எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைரெக்ஷன் தான் போகும், ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் ரிவரில் அந்த தண்ணி வாட்டர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், என்றைக்கும் அது திரும்ப வராது. அதே போல் தான் ஒரு ஃபால்ஸ், ஒரு மவுண்டன்லேருந்து மேலேருந்து கீழே கொட்டுது அப்படின்னா மேலேருந்து கீழே கொட்டிக்கிட்டே தான் இருக்கும், அது ஃபார்வர்ட் டைரெக்ஷன்ஸ். கீழேருந்து திருப்பி போச்சுன்னா அது ரிவர்ஸ் டைரெக்ஷன் பேர், அது நடக்காது. அதனால் ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. They proceed in only one directions. Example, flow of water in the river, waterfalls. ரெண்டு எக்ஸாம்பிள் மெயினாக சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் now we complete reversible and irreversible process. A reversible process proceeds in both the directions, whereas irreversible process proceeds in only one directions. Irreversible process cannot take place in the opposite directions, in the reverse directions. தமிழில் இதுக்கு மீள் செயல், இது மீளா செயல்னு பேர் வச்சுருக்காங்க. மீண்டு வருது, திரும்பி வருது, அது மீளா திரும்பி வராது. ஸோ இது பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்னிங் இருக்குது, அங்கே நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்னிங், போனது தான், திரும்பி வர முடியாது. ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது which takes place in both the directions, irreversible in only one direction, that is forward. A reversible process should proceeds infinitesimally slowly, but irreversible process proceeds fastly.
There should be equilibrium between the system and surroundings always in the case of reversible process, but there is no equilibrium between the system and surroundings in the case of irreversible process. It's an ideal process, it's only an imaginary process, but irreversible process is a natural process. All natural processes are irreversible. The next classification of process is based on the conditions imposed. Temperature control பண்ணலாம், கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், வால்யூம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், ஹீட் உள்ளே போகாமல் ஹீட் வெளியே வராமல் செஞ்சுக்கலாம். எல்லா கண்டிஷனும் இம்போஸ் பண்ணோம்னா அது அனதர் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸ். அது நெக்ஸ்ட் டாபிக். எனி தெர்மோடைனமிக் ப்ராசஸ் மே பி கிளாசிஃபைடு ஃபர்தர் ஆஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், cyclic process. Isothermal அப்படின்னு சொன்னோம்னா thermal temperature, iso means same. Isothermal processங்கிறது any process உங்களுக்கு தெரியும், any process which takes place at constant temperature. என்ன மாறக்கூடாது, டெம்பரேச்சர் மாறக்கூடாது, அது கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்படின்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு பேர். அதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதுக்கு தெர்மோஸ்டாட்னு பேர். ஸோ we can use the thermostat to carry over any process at constant temperature. ஐசோதெர்மல் ப்ராசஸில் T கான்ஸ்டன்ட் சொன்னோம்னா வாட்ஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் போட்டோம்னா டெல்டா Tன்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. டெம்பரேச்சர் மாறல சொன்னோம்னா எவ்வளோ சேஞ்ச் போட்டோம்னா டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0. இது மெஷரபிள் குவான்டிட்டி டெல்டா Tங்கிறது. அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து கொஞ்சமாக இருக்குது, வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் இஸ் தேர், பட் இட் கேனாட் பி மெஷர், நாட் மெஷரபிள் சொன்னீங்கன்னா அப்போ நமக்கு இன்ஃபினிடெசிமல் சேஞ்ச் டெம்பரேச்சர் சொன்னோம்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், dt அப்படின்னு போட்டு 0ன்னு போகிறோம். டிஃபரன்ஷியல் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் dt, வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் விச் கேனாட் பி மெஷர்ட். Bar means pressure, isobar means same pressure. So a process which takes place at constant pressure அப்படின்னா அது ஐசோபாரிக் ப்ராசஸ் ஆகும். இதில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதனால் டெல்டா P is equal to 0 ஆகிடும். அதே போல் dPயும் 0 ஆகிடும், மாறக்கூடாது. Core means volume, isocoric means same volume. Throughout the process, the volume of the system or the process should be kept constant. வால்யூம் மாறக்கூடாது. அப்போ இது மாறக்கூடாது, வால்யூம் மாறக்கூடாது. அப்போ எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு கேட்டால் 0. அதே போல் dV ஆல்சோ 0. Adiabatic means heat does not enter the systems, heat does not leave the systems, no exchange of heat between the system and surroundings, and therefore Q is equal to 0 ஆகிடும். Q is equal to 0 ஆகிடும். கரஸ்பாண்டிங் இல்லை dQ is equal to 0ன்னு போடலாம், தப்பு கிடையாது. இதில் எது கான்ஸ்டன்ட் அது இப்போ சொல்ல வேண்டாம், ஏன்னா அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில் டெம்பரேச்சர் குறையும். ஸோ அதனால் வந்து எது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ண வேண்டாம், தனியாக டீல் பண்ணிக்கலாம். ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி இனிஷியல் ஸ்டேட், ரீச்சஸ் ஏ ஃபைனல் ஸ்டேட் அண்ட் தென் returns to its original state. சைக்ளிக் ப்ராசஸில் ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போயிட்டு பழைய ஸ்டேட்டுக்கு திரும்பிடணும். இதில் மினிமம் 2 ஸ்டெப்புனாலும் இருக்கணும். 2 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போயிட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில், அடுத்த ஸ்டெப்பு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பழைய இடத்துக்கு வந்துடுது. அப்போ ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2 போயிட்டு ஸ்டேட் 2லேருந்து திரும்ப ஸ்டேட் 1 வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் அந்த சிஸ்டத்துக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவோ இந்த 2 ஸ்டெப்புக்கு பிறகும் ப்ராப்பர்ட்டிஸ் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றம் இருக்காது. அதனால் ஜென்ரல் ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எனி சைக்ளிக் ப்ராசஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் எனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம்ஸ். எந்த ப்ராப்பர்ட்டியும் மாறாது, பிகாஸ் தி சிஸ்டம் இஸ் லெஃப்ட் அட் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ஆர் த இனிஷியல் ஸ்டேட். அப்போ எத்தனை ஸ்டெப்பு போனாலும் நமக்கு கவலை கிடையாது. ஃபைனலாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து போச்சுன்னா எந்த ப்ராப்பர்ட்டி மாறக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா டெல்டா T 0,
delta P0, delta V0. Similarly, the thermodynamic functions delta U0, delta H0 and delta G0 எல்லாமே 0 ஆகிடும். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போய்ட்டு ஸ்டேட் 2லேருந்து திரும்ப வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ 4 ஸ்டெப்போ எத்தனை ஸ்டெப் இருந்தாலும் ஃபைனலாக அது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறதுனால எந்த ப்ராப்பர்ட்டியிலும் மாற்றம் கிடையாது. அதனால் change in all the properties or the change in any properties is equal to 0. The next terms state function and path function. Function is the property of the systems. It may be a variable or may be a constant. ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதே அதோட ஸ்டேட் வேரியபிள்ஸ் சொன்னோம் நம்ம. லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இதோட வேல்யூஸ்லாம் நம்ம சொன்னோம்னா அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் ஆகும். ஸோ ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட் எதை பொறுத்து இருக்குது, அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் எது டிசைட் பண்ணுது, சம் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். Some of the thermodynamic properties, as we know, the internal energy U, H enthalpy, Gibbs free energy G and the entropy S. எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணணும்னா we must know the values of the temperature, pressure, volume, values of the internal energy, enthalpy, free energy and entropy. இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் தான் அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் டிஃபைன் ஆகும். ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அதோட ஸ்டேட் நமக்கு தெரியணும், நம்ம ஸ்டேட்டை புரிஞ்சுக்க போகிறோம், அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ தெரியணும். ஏன் வேல்யூ தெரியணும் அப்படின்னா இது எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. தீஸ் ஆர் தி வேரியபிள்ஸ், நம்ம நினச்சா மாற்ற முடியும். அதனால் இந்த ஸ்டேட்டில் இருக்குது ஒரு சிஸ்டம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இருக்குது, இன்னும் ப்ரெஷரில் இருக்குது, இன்னும் வால்யூம் இருக்குது, இதுக்கு இவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி, இதுக்கு இவ்வளவு என்தால்பி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு. அதனால் இது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் பேர் அல்லது ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு பேர். ஸோ தி ஸ்டேட் வேரியபிள்ஸ் அல்லது ஸ்டேட் ஃபங்க்ஷன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் which define the state of the systems. The properties of the system which define the state of the systems. ஒரு சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், எந்தெந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம்னா அந்த ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் டிஃபைன் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு பேர். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். இந்த பாத் ஃபங்க்ஷன் சொன்னோம்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தான் இருக்குது. ஒன்று Q, quantity of heat, another one is the W, work. இந்த ரெண்டு தான் பாத் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ், பாத் ஃபங்க்ஷன்ஸ் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா the state of the system is defined by its variables and these variables are called state functions. If you want to measure the change in any one of the property, you want to measure the change in any one of the property, enthalpy எடுத்துக்கோ. I want the change in enthalpy, அதுக்கு டெல்டா ஹெச்னு பேர், டெல்டா ஹெச். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் இனிஷியல் ஸ்டேட்டில் என்ன இருந்துச்சு, ஃபைனல் ஸ்டேட்டில் என்ன இருந்துச்சு, அதை நம்ம குறிக்கணும். இனிஷியல் ஸ்டேட்டில் அதோட வேல்யூ H1 இருக்கலாம், ஃபைனல் ஸ்டேட்டில் அதோட வேல்யூ H2 இருக்கலாம். ஸோ இது ஸ்டேட் மாறும்போது அதோட ஃபங்க்ஷன் மாறுது, அதனால் ஹெச்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். Now I want the difference between the enthalpy of the initial and final state. இங்கே எவ்வளவு enthalpy, இங்கே எவ்வளவு அப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த டிஃப்ரென்ஸ் வேணும். அது மெஷரபிள் குவான்டிட்டிக்கு தான் டெல்டா ஹெச் போடுறோம். டெல்டா ஹெச்ங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் ரூல் படி
the value of the system in the final state H2 minus the value of the system in the initial state H2 minus H1 ங்கிறது வரும். This same thing is applicable to all. Delta G வேணுமா G2 minus G1, delta P வேணுமா P2 minus P1, delta S வேணுமா S2 minus S1. So the change in any property actually depends upon the values in the final and initial states. Final state level and the value, initial state level and the value, இந்த ரெண்டு வேல்யூ பொறுத்து தான் இந்த சேஞ்ச் இருக்குமே வெளியே. இது ரிவர்சலாக போச்சா அல்லது இர்ரிவர்சலாக போச்சா கவலையே கிடையாது. இது ரிவர்சலாக போனாலும் அல்லது இர்ரிவர்சலாக போனாலும் ரெண்டு சாய்ஸ் கொடுத்தாகும். நமக்கு டெல்டா ஹெச்ங்கிறது தி வேல்யூ இந்த ஃபைனல் ஸ்டேட் H2 மைனஸ் தி வேல்யூ இந்த இனிஷியல் ஸ்டேட் H1 இதுதான். பட் த டெல்டா ஹெச் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி பாத் by which the process is carried over, whether a process takes place by a reversible path or irreversible path. அந்த பாதை ஸ்டேட் ஒன்லேருந்து ஸ்டேட் போகும்போது ரிவர்சலாக இருந்தாலும் அல்லது இர்ரிவர்சல் பாத்தாக இருந்தாலும் கவலை கிடையாது. டெல்டா ஹெச் வேணுமா பாதி பார்க்கக்கூடாது. ஃபைனல் வேல்யூ என்ன H2, இனிஷியல் வேல்யூ என்ன H1, அப்படி தான் இங்கே தேவை. ஸோ இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனில் ஒரு டிஃபரன்ஸ் வேணும்னு சொன்னோம்னா சேஞ்ச் இன் தி state functions in any property that does not depend upon the path by which the process is carried over but depends upon the values of the systems in the final state and initial state. H2 minus H1 தான் பாதி பொறுத்து மாறாது. அதனால தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் பேர். சேம் திங் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் சொன்னோம். டெல்டா எஸ்ஸுக்கு போட்டால் கூட டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு S2 minus S1 வரும். S2 minus S1. You want to measure the entropy change of a system அப்படி சொன்னோம்னா what's the value of the system the final state S2 அது தெரியணும். கட்டாயமாக அது தெரியணும். மைனஸ் வாட்ஸ் த வேல்யூ இன் தி ஃபைனல் ஸ்டேட் H1. இந்த ரெண்டு வேல்யூலேருந்து நமக்கு டெல்டா எஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படி ஈக்குவேஷன் சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ண போகிறோங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஸோ த ஈக்குவேஷன் டெல்ஸ் தட் the change in properties, any properties of the state functions, the change in any one of the state variables or state functions does not depend upon the path by which the process is carried over but depends upon the values in the final and the initial state only. Example, H அல்லது delta H, delta S எல்லாமே difference in properties தான். அதனால் இந்த Hங்கிறது state functions, Sங்கிறது state functions. delta T எடுத்தோம்னா T2 minus T1. T2 is measurable, T1 is measurable. Delta T we can measure. Path function சொன்னோம்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸில் பாத் ஃபங்க்ஷனாக வரும். இதுக்கு நம்ம சேஞ்ச் இன் தி ப்ராப்பர்ட்டிஸ் போட முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ப்ராப்பர்ட்டின்னு தான் எடுத்துக்கணும். இந்த Qங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் உங்களுக்கு. குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ரிலீஸ்ட், ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஆர் ஆன் தி சிஸ்டம்ஸ். போத் த ப்ராப்பர்ட்டிஸ் don't say as the change in property. Both these properties, they depend upon the path by which the process is carried over, but not on the values of the systems in the initial and final. இந்த QW வேணும் சொன்னோம்னா எந்த பாதையில் அது போச்சு அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ரிவர்ஸில் பார்த்ததா அல்லது இர்ரிவர்ஸிபிளா, அந்த பாதையை பொறுத்தே நமக்கு அந்த Q மாறி போடும். அந்த பாதையை பொறுத்து எனக்கு W மாறும். ஸோ ரிவர்ஸில் பார்த்துச்சுன்னா அதுக்கு ஒரு Q இருக்கணும், இர்ரிவர்ஸிபிள்னா அதுக்கு ஒரு Q இருக்கணும், ரிவர்ஸிபிள்னா அதுக்கு ஒரு W இருக்கும், இர்ரிவர்ஸிபிள்னா அதுக்கு ஒரு W இருக்கும். அப்போ நமக்கு இங்கே வந்து ரெண்டு ப்ராசஸ்க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Q எடுத்துக்கிட்டோம்னாலே Q ரிவர்ஸிபிள் ஒன்று இருக்கும், இன்னொன்று Q இர்ரிவர்ஸிபிள் இருக்கும். They are not same, they are not equal. Why? Because Q is a path function. That Q depends upon the path by which the process is carried over. Any path function will depend upon the path by which the process is carried over. எந்த பாதையில் அந்த ப்ராசஸ் நடந்துச்சு, ரிவர்ஸிபிளா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ, இர்ரிவர்ஸிபிளா அதுக்கு ஒரு வேல்யூ. அப்போ ஒவ்வொரு பாதையை பொறுத்து அந்த வேல்யூ போட்டோம்னா
அது க்யூங்கிறது என்ன பேர் வைக்கலாம், நம்ம பாத் ஃபங்க்ஷன் தான் பேர் வைக்கணும். எப்போ பாதையை பொறுத்து மாறுதோ அப்போ நமக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் கிடையாது. அதே சமயம் தே ஆர் நாட் ஈக்குவல் சொன்னோம். உண்மையிலேயே இந்த க்யூ ரிவர்சபிள்ங்கிறது கம்பேர் பண்ணோம்னா க்யூ இர்ரிவர்சபிள் காட்டிலும் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் தெர்மோடைனமிக்ஸில் எப்போதுமே ரிவர்சல் ப்ராசஸ் செஞ்சு அந்த க்யூ ரிவர்சலை மேக்ஸிமம் கொண்டு வந்தோம்னா கரஸ்பாண்டிங்கில் டபிள்யூ நமக்கு அதிகமாகிடும், ஒர்க் அதிகமாகிடும். இப்போ நமக்கு க்யூங்கிறது பாத் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டோம்னா the quantity of heat absorbed by any systems depends upon the path, whether the path is the reversible path or irreversible path. Accordingly, we have Q reversible, that is the quantity of heat obtained under reversible condition, and Q irreversible, the quantity of heat obtained under irreversible conditions. Both are not same, but actually Q reversible is higher than Q irreversible. சிமிலர் ஆர்குமெண்ட் ஃபார் டபிள்யூ. இதே ஆர்குமெண்ட்டை டபிள்யூக்கு போடலாம். அப்போ டபிள்யூங்கிற ஒரு பாத் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா அது பாதையை பொறுத்து மாறக்கூடியது. இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட்ஸ் வேல்யூஸ் அதை பொறுத்து மாறாது. ஏன்னா பாத் ஃபங்க்ஷன்னா பாதையை பொறுத்து மாறணும், ஸ்டேட் ஃபங்க்ஷனாக பாதையை பொறுத்து மாறக்கூடாது. பட் ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஸ்டேட்ஸோட வேல்யூஸ் பொறுத்து மாறும். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தோம்னா ஃபைனல் வேல்யூ அண்ட் இனிஷியல் வேல்யூ கட்டாயம் வேணும். பாதி பற்றி கவலை கிடையாது. whether the process is reversible or irreversible, it is immaterial, but always delta H is equal to H2 value in the final state minus H1 value in the initial state. Immaterial whether the process is reversible or irreversible. பட் பாத் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக பாதை மாறிச்சு, ரிவர்சபிள் பார்த்தே அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். இர்ரிவர்சலாக போகுதா, சிஸ்டம் ஒன்று தான். ஸ்டேட் ஒன்லேருந்து ஸ்டேட் போகும்போது அது போகிற பாதை வேறு. ரிவர்ஸில் போகுதுன்னா தெரியுதுங்க, மெதுவாக போகணும் மிக மெதுவாக போகணும். அப்படின்னா அந்த பாதை ரிவர்ஸ்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தி ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்ஃபினிட்டிஸ்லி ஸ்லோலி பட் நாட் ஹியர் ஃபாஸ்ட்லி. அப்போ அவ்வளோ ஸ்லோவாக போச்சுன்னா அது ரிவர்சல் பார்த்துன்னு போகுது. ஸ்லோவாக போல் வேகமாக போகுதுன்னா இர்ரிவர்சல். இந்திய பார்த்துருக்கீங்க, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள். அதனால் ரிவர்சல் பார்த்தா இருந்துச்சுன்னா அது க்யூ பாத் ஃபங்க்ஷனுங்கிறதுனால க்யூ ரிவர்சிபிளாக இருந்துச்சு. அதுவே இர்ரிவர்சிபிளாக போகும்பொழுது அதே சிஸ்டம் இந்த அளவுக்கு ஹீட் அது வாங்கியிருக்கலாம் அல்லது கொடுத்துருக்கலாம், அது க்யூ இர்ரிவர்சிபிள் பேர். போத் ஆர் நாட் ஈக்குவல், பட் ஆக்சுவலி இந்த ரிவர்சிபிள் க்யூங்கிறது இந்த க்யூ இர்ரிவர்சிபிள் காட்டில் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் டபிள்யூ. ஸோ டபிள்யூங்கிறது உங்களுக்கு பாத் ஃபங்க்ஷன்ஸ். அதோட வேல்யூ எடுத்தோம்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத், வெதர் த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ எ ரிவர்சிபிள் பாத் ஆர் irreversible path. ரிவர்சல் பாத் வழியாக போகுதா, irreversible பாத் வழியாக போகுது. அப்போ டபிள்யூக்கு பேர் வைக்கும்போது ஒன்று டபிள்யூ ரிவர்சல்ங்கிறோம், இன்னொன்று டபிள்யூ irreversible ஆகிடும். both are not equal. Actually W reversible is higher than W irreversible. அதில் தான் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வேணும்னு சொன்னோம்னா ரிவர்சல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நமக்கு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சம் வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி வேணால் இருக்கலாம். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப் பை தி சிஸ்டம்ஸ் ஆர் ரிலீஸ்டு பை தி சிஸ்டம்ஸ், ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஆர் ஆன் தி சிஸ்டம்ஸ், எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம் தான். அதை ரெண்டாக பிரிக்கும் பொழுது ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் பிரிக்கிறோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி, எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் பேர். ஸ்டேட் ஃபங்க்ஷன் சேஞ்ச் இன் தி ப்ராப்பர்ட்டின்னு ஆரம்பிக்கணும். சேஞ்ச் இன் தி ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி path by which the process is carried over, but depends upon the values of the systems in the final and the initial states only. Whereas a path function is a function of the systems which depends upon the path by which the process is carried over, but does not depend upon the values in the initial and the final states. So example for path functions Q and W ரெண்டு தான். Example for state functions நிறையா இருக்குது.